மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. மாறுவோம், மாற்றுவோம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. திரள்வோம், திரள்வோம், திருச்சியில் திரள்வோம், தீந்தமிழ் இனத்தீரே. இந்த முடிவினால் திமுகவுக்கு பலமும் கிடையாது, தேமுதிகவுக்கு அதாவது இனி வாழ்க்கையும் கிடையாது, தற்கொலை முயற்சி அப்படின்னு தான் சொல்ல முடியும். விஜயகாந்துக்குன்னே ஸ்பெசிபிக் ஹேஷ்டாக் வரும். பிளான் பண்ணி ஒரு பிளான் அஜெண்டாவை பண்ணாலே திமுக. அப்படியே விஜயகாந்த சுக்குநூறா உருக்கி அந்த மனிதரை சாகடிச்சது திமுக சார். அப்படிப்பட்ட திமுக கூட இன்னைக்கு கூட்டணி வச்சிருக்கிற பிரேமலதா விஜயகாந்த் எந்த தொகுதியிலும் ஜெயிக்க மாட்டாங்க. விஜயகாந்த் அவர்கள் வெறுத்த ஒரு கட்சி, வெறுத்த ஒரு தலைமை அப்படின்னா திமுக தலைமை சார். வாழ்நாள் முழுக்க அவரை சாகடிச்சது அவங்க தான் சார். நான் சொல்லுவேன் சார், நீங்கள் அவங்க சவுக்கு சங்கமே நிறுத்தி உள்ளே போட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்லுவேன் சார். வடிவேலு அவர்களை வச்சு ரொம்ப கேவலமாக சித்தரித்ததா இருக்கட்டும். வடிவேலு அங்கே தான் இருக்காரு. ஆமாம் சார். 2024 அந்த கூட்டணியில் இருந்ததை இப்போ மாணிக்கம் தாகூர் அவர்கள் பேசிக்கிட்டு இருக்காரு இல்லையா, அந்த மாணிக்கம் தாகூரிடம் தோற்றவர் விஜய் பிரபாகர் விருந்தினர். அப்போ ரொம்ப நெக் டு நெக் வந்தாங்க. அப்போ அதிமுகவும் தேமுதிகவும் இணக்கமாக இல்லைன்னா நடந்திருக்குமா? வெறும் பணம், எனக்கு சீட்டு வந்தா போதும் அப்படி யோசிங்கடா அப்படின்னு அந்த பசங்களை எல்லாரையுமே, அந்த கேப்டனுடைய ரசிகர்கள் எல்லாருடைய மனநிலை இப்போ மாறிட்டு இருக்குல்ல. எப்படி வைகோ அவர்கள் இன்னைக்கு ஸ்டாலின் அவருடைய என்ட்ரினால வைகோ திமுகவை வெறுத்து, திமுக இனிமே மக்களுக்கான கட்சி, தமிழர்களுக்கான கட்சி இல்லைன்னு வெளியில வீராவேசமாக வெளியில தனி கட்சி தொடங்கி அவருடைய நிலைமை எனக்கு என்ன, அவருடைய சின்னத்தை இழந்து உட்காந்துருக்காரு. கரெக்டா? இப்போ அதிமுகவில் எதுக்கு ஓபிஎஸ் சேர்க்க மாட்டாங்க? சார் ஓபிஎஸ் சேர்க்கவே மாட்டோம். ஏன் மாட்டோம்? கட்சி உடைக்கணும்னு நினைச்சவர், கட்சியினுடைய சின்னத்தை முடக்கணும்னு நினைச்சவர், கட்சியினுடைய கோயிலான கிட்டத்தட்ட அதாவது அதிமுகவினுடைய கோயிலான அதிமுக ஆஃபீஸில் போயிட்டு அதிமுக சில அம்மா அவர்களை உட்கார்ந்த சேரையை உடைச்சு போட்டு அவங்க டெஸ்கை உடைச்சு நாசம் பண்ணாங்க. அதனால அவங்கள சேர்க்க மாட்டேன்னு எடப்பாடி எப்படி நெஞ்சுறுத்தியோடு இருக்காரு. திமுக பொறுத்த வரைக்கும் அந்த கூட்டணி கட்சிகளுக்கு வேலையே பார்க்காது. இது நான் சொல்ல, கூட்டணி கட்சியில் இருக்கிற மாணிக்கம் தாகூர் பேசுற. ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு அரசியல் விமர்சகர் சத்யன் ராமசாமி இருக்கிறார், பேசலாம் சார். வணக்கம். வணக்கம் சார். வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்வு. புதிய அணி ஒன்று திமுக கூட்டணியில் சேர்ந்திருக்கிறது. அது தேமுதிக. விஜயகாந்தனுடைய ஆன்மா மன்னிக்காதுன்னு சொல்லி இப்பவே ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த முடிவை திமுகவின் பலமாக எடுத்துக்கொள்ளலாமா, தேமுதிகவினுடைய எதிர்காலமாக எடுத்துக்கொள்ளலாம் சார்? இந்த முடிவினால் திமுகவுக்கு பலமும் கிடையாது, தேமுதிகவுக்கு அதாவது இனி வாழ்க்கையும் கிடையாது, தற்கொலை முயற்சி அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஒவ்வொரு முறையும் பிரேமலதா அவர்கள் தவறான முடிவு எடுத்துக்கொண்டே இருக்கிறார். என்னை கேட்டால் நான் கிளியராக சொன்னால் 2011 அப்புறம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அப்படின்னா தேமுதிக, அப்படின்னா பிரேமலதா, இல்லை பிரேமலதாவுடைய தம்பி யாராக இருந்தாலும் தேமுதிகவை அங்குலமங்கலமாக அழிப்பதற்கான யுக்திகளை மட்டுமே, தேர்தல் யுக்திகளை மட்டுமே எடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லுவோம் சார். 2016 அவங்க மக்கள் நல கூட்டணி என்னைக்கு, அந்த மக்கள் நல கூட்டணியும் மிக தவறான ஒரு முடிவு. ஒன்றும் இல்லை, 2016 தேமுதிக ஒருவேளை டிஎம்கே கூட போயிருந்ததுன்னா இன்னைக்கு தேமுதிக ஒரு மிகப்பெரிய கட்சியாக இருந்திருக்கும் சார். கேப்டனுக்கு இந்த நிலைமை வந்திருக்காது சார். ரைட்டுங்களா? இன்னைக்கு தேமுதிக ஒரு முக்கியமான கட்சியாக இருந்திருக்கும். நான் இன்னும் ஓப்பனாக சொல்ல போனா, அதாவது அதிமுகவுக்கு டஃப் கொடுக்க முடியாது, அதற்கு யாரும் அந்த அளவுக்கு வலுப்பெற முடியவே முடியாது. கொடுத்துருக்கலாம், ஒருவேளை மேபி வாய்ப்பு இருந்திருக்கும் சார். அப்போ தேமுதிகவை 2016 நீட்டா புரட்சி அம்மா அவருடைய அந்த அரசியல் ஸ்ட்ராட்டஜினால என்னன்னா, மக்கள் கூட்டணி 3வது ஒரு கூட்டணி ஆரம்பிச்சு திமுகவை தோற்கடித்தது. ஆளுங்கட்சியாக இருந்த ஜெயலலிதா அவர்கள் மீண்டும் 2016 அந்த ஆட்சிக்கட்டில் அமர்ந்ததுதான் அம்மா அவருடைய சாதனை, அதாவது தேர்தல் சாதனை, சரித்திர சாதனை. அங்கு கருணாநிதியே சறுக்கினார். அவர் ஆல்மோஸ்ட் அவருடைய ஏஜ் அந்த அதுக்கு இடம் கொடுக்கல. ஸ்டாலின் அவர்கள் அவ்வளவு தெளிவாப்பு கிடையாது. ஸோ அதனால அது நடந்தது சார். ஆனா அந்த முயற்சி, அந்த 2016 கேப்டன் எடுத்த அந்த ஒரு முடிவு, இல்லைன்னா இன்னும் கரெக்டா சொன்னா பிரேமலதா அவர்கள் அப்பவே எடுத்த அந்த முடிவு பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுகவுக்கு ஒரு பிளஸ்ஸா வந்துச்சு, திமுகவுக்கு ஒரு மைனஸா வந்துச்சு ஆப்வியஸ்லி. ஆனா அவருக்கு அது அங்கிருந்து அழிவு காலம் ஆரம்பிச்சு சார். அவர் உட்பட எல்லாரும் தோத்து போனாங்க.
தோத்து போனாங்க பார்த்தோம். கேப்டன் அவர்கள் தோத்து போன்ற தேவையே கிடையாது. மக்கள் அவர் எந்த நேரத்திலும் வெறுத்தது இல்லை, மக்களுக்கு எதிராக என்னைக்குமே பேசினது இல்லை. மாறாக அதாவது எங்கெங்க தவறு நடந்ததோ அது எல்லாத்தையும் மீடியாவில் பேசினவர். மீடியா எவ்வளவு ட்ரோல் பண்ணாலும் அதையும் மீறி இவர் மீடியாவை திருப்பி ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு தைரியம் உள்ள ஒரு ஆள். பட் ஆனால் அந்த ஒரு கூட்டணி, அந்த கூட்டணியில் அவருக்கு ஏற்பட்ட ஒரு முடிவு தான் அவரை சிதைச்சிருச்சுன்னு நான் சொல்லுவேன் சார். அது ஒரு ஏற்கனவே தேமுதிக அதிமுகவோட கூட்டணி வைத்து கிட்டத்தட்ட எதிர்கட்சியாக அமர்ந்ததனால அதிமுகவோட மட்டும்தான் கூட்டணி வைக்கணும்னு சொல்லி தேமுதிகவினுடைய உடன்பிறப்புகள் விரும்புறதுங்கிறது எப்படி அதை எடுத்துக்க முடியும்? எந்த கட்சியோட வேணா கூட்டணி வைக்கிறதால தேமுதிக நான் என்ன சொல்றேன்னா சார், அதாவது வாழ்நாள் முழுக்க விஜயகாந்த் அவர்கள் வெறுத்த ஒரு கட்சி, வெறுத்த ஒரு தலைமை அப்படின்னா திமுக தலைமை சார். வாழ்நாள் முழுக்க அவரை சாகடிச்சது அவங்க தான் சார். நான் சொல்லுவேன் சார், நீங்க அவங்க சவுக்கு சங்கமே நிறுத்தி உள்ள போட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்லுவேன் சார். சார் அவருடைய மண்டபம் கடுமையான வார்த்தை எதுக்குன்னு கேட்கிறேன். இல்ல, அவருடைய மண்டபத்தை 2ஆ பிளந்தாங்க சார். அது 2006 ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நடந்த சம்பவம் சார். அதற்கு முன்னாடியே அதற்கான திட்டங்கள்லாம் வந்துருச்சு. என்னன்னா அதுல பாலை வரப்போகுது, ஆட்டோமேட்டிக்கா வந்து மண்டபத்தை 2ஆ உடைக்கப்படும் அப்படின்னு சொல்லி அந்த மண்டபத்தை வச்சுதான் சார் அவருடைய அரசியலே ஆரம்பிச்சது. உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா உங்களுக்கு தெரியும் ஆப்வியஸ்லி. அதுல இருந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் தான் வந்து அவரை சென்டிமெண்டான ஒரு ட்ரிகர் பாயிண்ட் சார். அது ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டினது. என்னோட மண்டபம் அது உயிரா இருப்பாரு. இன்னைக்கு அவரோட உயிர் அதுதான் இருக்கு. இன்னைக்கு வந்து அங்க போனா டெய்லி 1 லட்சம் பேர் வரைக்கும் சாப்பிடலாம். அப்படியான ஒரு இடம். அந்த இடத்தை 2ஆ பிளந்து போட்டு அதுக்கப்புறம் அதை பேஸ் பண்ணி தான் கட்சின்றது உருவாகுது. அதை பேஸ் பண்ணி தான் அந்த தேமுதிகன்ற மொத்த கொள்கை கூட்டமும் இவ்வளவு பெரிய கேப்டன் அவருடைய படையும் உருவானது காரணமே தான். இன்னைக்கும் சார், அதாவது எலெக்ஷன் கமிஷனோட ஒரிஜினல் டேட்டா சொல்லுது, என்ன தெரியுமா சொல்லுது, அதிக முகவர்கள், அதாவது பூத் முகவர்கள் வச்சிருக்க கட்சி அப்படின்ற இடத்துல முதல்ல திமுக வருது, 67,000 வருது. 2வது அதிமுக 66,000 வருது. 3வது பாஜக வருது, 40,000 பிளஸ்ன்னு வருது. 4வது காங்கிரஸ் 35,000 36,000 வருது. 5வது தேமுதிக இருக்கு சார். தேமுதிகவுடைய இம்பார்ட்டன்ஸ் இப்ப தேமுதிக ஓட்டு வங்கி பெருசா இல்ல. தேமுதிகவில் ஸ்டார் வேட்பாளர் யாரும் இல்லை. ஒரு காலத்துல அட்லீஸ்ட் பண்டுட்டி ராமச்சந்திரன் இருந்தார். இப்ப அவருமே வந்து வெளியே தனி கட்சி ஆரம்பிக்க வெளியில போய் ஓபிஎஸ் போயிட்டு அதுக்கப்புறம் ஓபிஎஸ் தனி கட்சி ஆரம்பிக்க உட்காந்துருக்காரு. நாளைக்கு அறிவிப்பு வருன்றாங்க, இல்ல இன்னைக்கு வருன்றாங்க. சோ இன்னைக்கு ஒரு தலைமை, ஒரு தலைவர்கள், ஒரு முக்கியஸ்தர்கள் அப்படின்னு அந்த கட்சியில யாராவது இருக்காங்கன்னா யாருமே இல்லை. இப்போ நீங்க அந்த இது எல்லாத்தையும் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது எல்லாமே திமுகவினுடைய அழிச்சாட்டியதுனால, திமுகவை எதிர்ப்பு மனநிலை கொண்டதுனாலதான் வந்தது. அந்த திமுக அவரை கையாண்ட விதமே ரொம்ப தவறா இருந்தது. அவங்க இவர் எம்ப்ளாய் பண்ணதா இருக்கு, வடிவேல் அவர்கள் எம்ப்ளாய் பண்ணதா இருக்கட்டும், வடிவேல் அவர்களை வச்சு ரொம்ப கேவலமா சித்தரித்ததா இருக்கட்டும். வடிவேல் அங்கதான் இருக்காரு. ஆமா, நீங்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இருக்காரு இல்லையா, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை வச்சு ஒரு தரக்குறைவா, அவரு தரக்குறைவா பேசுற, இப்ப 3 ஆண்டு சிறை வாங்கியிருக்காரு. அவரை வச்சு எவ்வளவு தரக்குறைவா, எவ்வளவு மொழிவா பேச முடியும் அவ்வளவு மொழிவா பிரேமலதா அவர்களை விஜயகாந்த் இருக்கும்போதே பேசினாங்க. விஜயகாந்த் இருக்கும்போது பேசினா கூட பிரச்சனை இல்லை சார். விஜயகாந்த் இறந்ததுக்கு அப்புறம் பேசினாங்க சார். பிரேமலதா அவர்கள் பேசினாங்க. அவர் எப்படி பேசுவார்னு உங்களுக்கு தெரியும். அவர் சாதாரணமாவே என்ன பேசுவார்ன்றது தெரியும். அப்படிலாம் எந்தெந்த வகையில கொச்சைப்படுத்தி, கேவலப்படுத்தி, அசிங்கப்படுத்த முடியுமோ அதெல்லாம் பண்ணாங்க சார். திமுக யார பேசல சார். நீங்க இப்படி எடுத்தீங்கன்னா யாருமே நான் என்ன சொல்றேன் சார், அதாவது என்னுடைய பேஸே அதுதான். என்னுடைய அரசியலே வந்து திமுக எதிர்ப்பு அரசியல் தான் சார். சாகுற முதல் நாள் வரைக்கும் திமுக எதிர்ப்பு அரசியல் பண்ணிட்டு செத்தவர் சார் விஜயகாந்த் அவர்கள். அப்ப இன்னைக்கு எல்லாத்தையும் மறந்து வெறும் ஒரு சீட் எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பானா, 2 சீட்டு சரி, 5 சீட்டு எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு போடுங்க சார். ராஜ்யசபா சீட் வந்துடல, சுதீஷ் வருது சார். சார் அது மட்டும் தான் ஃபோக்கஸ் அப்படின்னா எனக்கு என்னவோ சார், அது மட்டும் தான் ஃபோக்கஸ் அப்படின்னா அதிமுக அதை கொடுத்துருக்க மாட்டாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதை விட நான் இன்னொன்னு நினைக்கிறேன்னா, அந்த தேர்தல் நிதி அப்படின்னு தேர்தலுக்கான செலவு அப்படின்னு கொடுப்பாங்க இல்லையா, அது கொஞ்சம் நிறைய கொடுத்துருப்பாங்கன்றதா சார் என்னுடைய அனுமானம். நான் காசு வாங்கிட்டாங்க அப்படின்னு ஒரு என்ன சொல்லுவது சாமானியனா ரியாக்ட் பண்ணணும்னு நினைக்கல. தேர்தல் நிதி வாங்குறது எல்லாருக்கும் வழக்கம். 15 கோடி வாங்கினாங்கன்னு ஏறக்குறைய எல்லா சிபிஎம் எல்லாரும் வாங்கினாங்க, விசிகாவும் வாங்கினாங்க அப்படின்னு சொல்லி இடையில அந்த கட்சி சார்ந்தவர்களே ஒத்துக்கிட்டாங்க. குறிப்பா எல்லாருமே சிபிஐல இருந்து இப்போ வீரபாண்டியன் வரைக்கும் எல்லாருமே சொன்னதுதான், எல்லாரும் காசு வாங்குறோம், எல்லாரும் வாங்குறது தானே, அதுல என்ன இருக்கு அப்படின்னு. தேமுதிக வந்து கொஞ்சம் அதிகமா எதிர்பார்த்திருந்து அது அதிமுக விட திமுக அதிகமா கொடுத்தது. அதனால வந்து நான் இன்னைக்கு போயிட்டேன் அப்படின்றதுதான் சார். இன்னைக்கு சார் அதிமுக சுதீஷுக்கு ராஜ்யசபா எம்பி கொடுத்துருக்க மாட்டாங்க அப்படின்றது என்ன நினைச்சேன் சார்? ஏன் கொடுக்க மாட்டாங்க? அது சார் அந்த கட்சியினுடைய ஒரே ரெக்வஸ்ட் அதுதானே எல்லாருக்கும் தெரியும்ல. வெளிப்படையாவே சொல்லிட்டாங்க, யார் கொடுக்குறாங்களோ அவங்களோட கூட்டணி, அவ்வளவுதான் சொல்லிட்டாங்க. அவ்வளவுதான். அதிமுக அதை ஏன் மிஸ் பண்ண போகுது சார்? 2024 அந்த கூட்டணியில இருந்ததை இப்ப மாணிக்கம் தாகூர் அவர்கள் பேசிட்டு இருக்காரு இல்லையா, அந்த மாணிக்கம் தாகூரிடம் தோற்றவர் விஜய் பிரபாகர் விருதுநகர்ல. அப்போ ரொம்ப நெக் டு நெக் வந்து வந்தாங்க. அப்போ அதிமுகவும் தேமுதிகவும் இணக்கமாக இல்லைன்னா நடந்திருக்குமா? எப்படியாவது பையனே ஜெயிக்க வச்சிடணும் விஜயகாந்த் இடத்துல. அங்க அப்படிதான் சார் பரப்புரையே நடந்தது. விஜயகாந்தினுடைய பையன், விஜயகாந்தினுடைய மறு உருவம், விஜயகாந்தே நிக்கிற மாதிரி அப்படின்னு அதிமுக காரன் பேசி அவ்வளவு ஓட்டம் வாங்கி கொடுத்தா சார்.
சார் அவங்களுக்கு அடுத்தது வந்தாங்க ராதிகா, அந்த பையனுக்கு அடுத்தது வந்து ராதிகா. ப்ராப்பர் என்டிஏ கூட்டணி, ராதிகா வந்து ப்ராப்பர் என்டிஏ கூட்டணி, பாஜக பேக்டு பிஎம் கேண்டிடேட்டோட ராதிகா வராங்க. ராதிகாவா விஜய் பிரபாகரன், நீங்க சொல்லுங்க யாரு தெரிஞ்ச முகம். ஆனாலும் விஜய் பிரபாகரன் ஜெயிக்க வச்சு அதிமுக மொத்த எண்ணமும் எப்படியாவது தேமுதிக விஜய் பிரபாகரனே ஜெயிக்க வச்சிடணும்னு அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. எல்லா இடத்துக்கும் அதிமுக கூட்டணி நியாயமா இருப்பான் சார், திமுக மாதிரி கிடையாது. இந்த காங்கிரஸ் திமுக அடிச்சுட்டு பாருங்க எவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு, அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டானுங்க. யாரோ என்னவோ கமிட்மெண்ட்டுக்கு கமிட்மெண்ட், அவ்வளவு அது நியாயமா, அப்படித்தான் நியாயமா வேலை பார்த்து அதிமுகவுடைய ஒவ்வொரு தொண்டருடைய எண்ணமும் எப்படியாவது வந்து தேமுதிக பிரேமலதா அவர்கள் தன்னிடம் வந்து சேர வேண்டும் என்றுதான். அதுல எந்த மாட்டுக்கு தேமுதிக காரன் நினைக்கிறானோ இல்லையோ அதிமுக காரன் நினைச்சான், ரைட்டுங்களா? ஆனா இந்த தேமுதிகவினுடைய மனநிலையே இப்ப இந்த அம்மா மாத்திட்டு இருக்காங்க. அதான் நான் சொல்ல வரேன். நீங்க ஒரு கொள்கை, ஒரு பாசம், அதன் அடிப்படையில் கூட்டணி வைக்கிறது எப்படி? வெறும் பணம், எனக்கு சீட்டு வந்தா போதும் அப்படி யோசிங்கடா அப்படின்னு அந்த பசங்களை எல்லாரையுமே, அந்த கேப்டனுடைய ரசிகர்கள் எல்லாருடைய மனநிலை இப்ப மாறிட்டு இருக்குல்ல. இப்ப எப்படி சார் அவங்க போய் திமுக சார் விஜயகாந்த் விடுங்க சார், அந்த தேமுதிகவினுடைய தொண்டருடைய கடைசி 100 போஸ்ட், ஒருத்தன் ட்விட்டர்ல இருக்கா, ஃபேஸ்புக்ல இருக்கா எடுத்துக்கோங்க, கடைசி 100 போஸ்ட் அரசியல் போஸ்ட் அவன் போறவனா இருந்தா அதுல 90 போஸ்ட் திமுக அடிச்சுதான் இருக்கும். இப்ப எப்படி அது பூரா இல்லைன்னு அழிப்பாங்க? எப்படி முடியும் அவனால? யோசிங்க சார். அன்னைக்கு விஜயகாந்த் அவர்கள் நினைச்சிருந்தா திமுக கூட போய் சேர்ந்துக்கலாம் சார். 2014 பழகிடும் சார். மதிமுக வைகோலாம் வந்துட்டு பேசாத பேச்சா, அவர் ஏன் கட்சி வெளியில போனாரு, அவர் போகும்போது தீக்குளித்தவர்கள், இந்த தீக்குளிப்புன்ற கான்செப்ட் வந்ததே உருவாக்குனதே முன்னேற்ற கழகம் தான். விஷயங்கள் இன்னைக்கு அவர் அங்க அவருக்கு எப்படி பேசுறாரு? அவருடைய அரசியல்ன்றது, வைகோவினுடைய அரசியல்ன்றது மாறிடுச்சுல. அதோட அவர் அரசியல்வாதி சார். நீங்க சொன்னது நியாயம் தான் சார். நான் என்ன சொல்றேன்னா, அதாவது எப்படி வந்து வைகோ அவர்கள் வந்து இன்னைக்கு ஸ்டாலின் அவருடைய என்ட்ரினால வைகோ திமுகவை வெறுத்து, திமுக இனிமே மக்களுக்கான கட்சி, தமிழர்களுக்கான கட்சி இல்லைன்னு வெளியில வந்து வீராவேசமாக வெளியில வந்து தனி கட்சி தொடங்கி அவருடைய நிலைமை எனக்கு என்ன, அவருடைய சின்னத்தை இழந்து உட்காந்துருக்காரு. கரெக்டா? இப்ப நீங்க அந்த மாதிரிதான் தேமுதிக ஆகணும்னு நினைக்கிறீங்களா? அதுதான் உங்களுடைய எண்ணமா? உங்களுடைய எண்ணமா இருந்தா அது உங்களுடைய எண்ணம் சார். அது வந்து நீங்க மக்களுடைய எண்ணமா ஆக்காதீங்க தயவு செஞ்சு சார். சார் தேமுதிகன்றதுக்கு ஒரு வரலாறு இருக்கு சார். சார் ஒரு நடிகன், அதாவது மறுபடியும் வந்து தமிழ்நாட்டில் கோலச்ச முடியும் அப்படின்னா முழுவதுமாக எம்ஜிஆர் அளவுக்கு ஆக முடியவில்லை என்றாலும் எட்டி பார்க்கலாம், நம்மளும் தாவி மேலே ஏறி உட்காரலாம் அப்படின்னு எதிர்கட்சி அந்தஸ்துல போய் எதிர்கட்சி தலைவராக இருந்து கூட்டணியிலிருந்து எதிர்கட்சி ஆகி திமுகவை கிட்டத்தட்ட எதிர்கட்சி அந்தஸ்து கிடைக்காம செஞ்சவர் கேப்டன் அவர்கள், ரைட்டுங்களா? அந்த அளவுக்கு இருந்த ஒரு மனிதர் வந்து, நான் சொல்றேன் சார், எழுதி வச்சுக்கோங்க. நீங்க சொன்ன அதே ஸ்ட்ராட்டஜி, அதே மாதிரி எப்படி வந்து, அதாவது திமுகவுக்கு ஒரு வரலாறு இருக்கு சார். திமுகவை பொறுத்தவரை திமுகவை எதிர்த்தவன் அனைவரையும் வந்து தான் கூட கூட்டணி என்னைக்காவது உள்ள ஒரு எழுத்துருவாங்க. இப்ப நீ காங்கிரஸ் அடிமையா வச்சிருக்கலையா, என்னைக்காவது ஒரு நாள் உள்ள எழுத்து அவன் சின்னத்தை இல்லாமக்கி அவனை திமுக உதயசூரியன்ல போட்டி போட்டு அதுல ஒரு சந்தோஷப்படுவாங்க சார். இது ஒரு திமுகவினுடைய ஒரு கில்ட்டி பிளஷர், ஒரு பிளஷர் கில்ட்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி அதை வெளியில சொல்லாம பக்கத்திலே வச்சு நீ என்னை எதிர்த்து வந்தானே, நீ வைக்க வந்தானே, நீ ஸ்டாலின் தானே இன்னும் வரக்கூடாதுன்னு, நீ திமுக அழிக்க போறேன், கலைஞர் அழிக்க போறேன்னு சொன்னதானே, ஸ்டாலின் எனக்கு ஒரு பொருட்டே இல்லைன்னு சொல்றதானே, வா எனக்கு அடிமை வேலை பாருங்க, அடிமை வேலை பார்க்க வச்சிருவாங்க, பார்க்க வச்சு பம்பர சின்னத்தை இல்லாம ஆக்கிடுவாங்க. இல்லாமக்கி திமுகவினுடைய சின்னமான உதயசூரியன் சின்னத்தில் நிக்க வைப்பாங்க. இதுதான் திமுகவினுடைய மிக அசிங்கமான, மிக மோசமான ஒரு ஸ்ட்ராட்டஜி. இது ஒரு பிளஷர், இந்த கில்ட்ல அவங்களுக்கு ஒரு பிளஷர் இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு எப்படி வந்து தேமுதிக உள்ள போச்சோ சொன்ன மாதிரி நீங்க பாருங்க, தேமுதிக தன்னுடைய சின்னத்தை இழந்து தேமுதிகவினுடைய வேட்பாளர்கள் ஒவ்வொருவரும் உதயசூரியன் சின்னத்துல வேலை பார்க்குற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் சார். அப்பவும் வேலை பார்ப்பாங்க. அதுதான் சார் எனக்கு ஒரு ரொம்ப சார், காங்கிரஸுக்கு அதான் சார் சொல்லல. காங்கிரஸே இன்னும் கொஞ்ச நாள் இங்க அதாவது காங்கிரஸ் வந்து சின்னத்தை இழக்க போறதில்ல, ஒண்ணும் பண்ண போறதில்ல. இங்க வேற வழி இல்லாம திமுகவுக்கு எப்படி கிட்டத்தட்ட 67 தோத்ததுக்கு அப்புறம் காங்கிரஸை எதிர்த்து வந்த திமுகவை கிட்டத்தட்ட காங்கிரஸும் திமுக நண்பன் கூட இன்னைக்கு திமுக விட்டா எனக்கு வேற வழியே இல்லைன்ற மாதிரி பயந்து போய் ஒரு பயத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி ஒரு பயத்தை இன்னும் கொஞ்ச நாள் தேமுதிகவுக்கு உருவாக்கிடுவாங்க, தேமுதிகவுடைய தொண்டர்களுக்கு உருவாக்கிடுவாங்க. இது வந்து திமுகவினுடைய நெடுநாள் ஸ்ட்ராட்டஜி. இதுல இன்னைக்கு தேமுதிக உள்ள வந்துட்டாங்க. ஒரே தகவல் தவிர இப்ப என்னன்னா, எதிர்கட்சி தலைவரா தேமுதிக இருந்தபோது இருந்த எம்எல்ஏக்களுடைய எண்ணிக்கை அவங்க அப்படியே கிட்டத்தட்ட ஒரு 1/3 வந்து திமுகவுக்கு போறாங்க. அப்படியே எம்எல்ஏவா இருக்கும் போதே தேமுதிக போறாங்க. இதை செஞ்சது யாரு? திமுக தானே. அப்ப உன்னை உடைக்கிறதுக்காக உன் கட்சியில இருந்த எம்எல்ஏக்களே வாங்கக்கூடிய நிலைய திமுக எத்தனை தடவை செஞ்சிருக்குது? அதிமுகவை பழி வாங்குறேன்னு சொல்லிட்டு தேமுதிக கட்சியவே காலி பண்ணி கட்சியை உடைச்சு அதுல இருந்தானே கரைய ஆரம்பிச்சது. இதுக்கெல்லாம் பிராய்ச்சித்தம் தேடியாச்சா? இந்த பாயிண்ட் மட்டும் நீங்க உங்க ஸ்டைல நீங்க எடுத்துக்கலாம் சார். இன்னொன்னு ரொம்ப முக்கியமான பார்க்கும் பொழுது, இப்ப அதிமுக எதுக்கு ஓபிஎஸ் சேர்க்க மாட்டாங்க?
எதுக்கு ஓபிஎஸ் சேர்க்க மாட்டாங்க சார்? ஓபிஎஸ் சேர்க்கவே மாட்டோம். ஏன் மாட்டோம்? கட்சியை உடைக்கணும்னு நினைச்சவர், கட்சியினுடைய சின்னத்தை முடக்கணும்னு நினைச்சவர், கட்சியினுடைய கோயிலான கிட்டத்தட்ட அதாவது அதிமுகவினுடைய கோயிலான அதிமுக ஆபீஸ்ல போயிட்டு அதிமுக அம்மா அவர்களை உட்கார்ந்த சேரையே உடைச்சு போட்டு அவங்க டெஸ்கை உடைச்சு நாசம் பண்ணோம். அதனால அவங்களை சேர்க்க மாட்டேன்னு எடப்பாடி எப்படி நெஞ்சுறுத்தியோட இருக்காரு. இந்த தேமுதிகவில் இந்த பிரேமலதா அவர்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தாங்க அப்படின்னா, கேப்டன் இருக்கும் பொழுது சந்திரகுமார் அப்படின்னு ஒரு பேட்ச் ஆஃப் எம்எல்ஏஸ் இருந்தாங்க சார். அவங்க எல்லாரும் எதிர்கட்சியா இருக்கும் பொழுதே அதை உடைச்சு திமுக போய் சேர்ந்தாங்க சார். தனிக்கட்சி ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் திமுக எல்லாரும் ஐக்கியமானாங்க. இது இன்னைக்கு இருக்காரு அவர் திமுக. இதெல்லாம் அந்த கட்சியை திமுக உடைத்ததா இல்லையா? அப்போ கட்சியை ஒண்ணுமில்லாம ஆக்கணும்னு நினைச்ச ஒருத்தவங்க கூட நீ கூட்டணி வைக்கிற அப்படின்னா என்ன கிரவுண்ட் சார்? என்ன கிரவுண்ட்ஸ் இருந்துற போகுது? இன்னைக்கு திமுக என்ன கொள்கை இருக்கு? என்ன வெறுமனே சீட்டு தரான் அப்படின்றதுனால இன்னைக்கு தேர்தலுக்கு என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்றதே முதல்ல ஒரு மோசமான எண்ணம் இல்லையா? சரி, ஓகே, அதை விடு. அப்படினாலும் என்ன உனக்கு பெரிய டிஃபரன்ஸ் கொடுத்துட போறாங்க? இரட்டை இலக்கத்துல 25 சீட்டு 30 சீட்டா கொடுக்க போறாங்க. என்ன வாங்க போறாங்க? நீ ஒண்ணுல இவ்வளவுதான், நீ போய் சேர்ந்துட்டு 4 சீட்டு 5 சீட்டு அவங்க கொடுத்துருந்தானே என்ன சார் பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? 2016 கைகூடாதது 2026 சாத்தியமாகி இருக்கிறது பெருமையோட 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்க வேண்டியது இப்ப நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, மகிழ்ச்சியோட சொல்றாங்க, அவ்வளவுதான் சொல்றாங்க. இதெல்லாம் முடிஞ்சு கேப்டன் போய் ஆசீர்வாதம் வாங்குறாங்க சார். அப்படியே கேப்டன் நங்கு மண்டையிலே வைப்பாருன்னு தோணுது எனக்கு. அப்படித்தான் அங்கதான் போயிட்டு அதுதான் சொல்லு, நேரம் அவர் போய் தொட்டு கும்பிட்டுருக்காங்க. அவருக்கு மன்னிப்பாரா சார்? அதாவது அந்த மனசெல்லாம் தங்கம் சார், கருப்பு தங்கம். அப்படிப்பட்ட ஒரு மனிதர் எவ்வளவு தூரம் தைரியமா வீரமா இன்னைக்கு உள்ள எதையாவது மக்களுக்கு செஞ்சிட மாட்டோம். மக்களுக்குள்ள மக்களா இருந்த ஒரு நடிகர் மறுபடியும் அரசியலுக்கு ஓரளவுக்கு பெரிய இம்பார்ட்டன்ஸ் ஒரு இம்பாக்டா கொடுத்தவர் சார். இன்னைக்குமே விஜய் மதுரைக்கு போயிருந்தா விஜயகாந்த் எங்க அண்ணன் விஜயகாந்த் தான் சொல்லிட்டு இருக்காரு. எதுக்கு? ஒரு லைம் லைட் ரொம்ப நாளைக்கு அப்புறம் உள்ள ஒரு கலைஞரை விளக்கமாக விளங்கியவர் யாருக்கு? இவரு கருப்பு எம்ஜிஆர் விஜயகாந்த் அவர். அப்படிப்பட்ட ஒருவரை எந்தெந்த வகையில கஷ்டப்படுத்துறோம். எத்தனை யூடியூப் சேனலை வச்சு எவ்வளவு பேர் வச்சு வேலை பார்த்தாங்க தெரியுமா சார் திமுக? அந்த யூடியூப் சேனலோட வேலை என்னன்னா, நான் சொல்றது 2016 எலெக்ஷன்லையும் சரி, அதுக்கப்புறம் 2021 எலெக்ஷன்லையும் சரி, திமுகவினுடைய யூடியூப் சேனல்ஸ் தேமுதிக அடிக்கிறது மட்டுமே இருக்கும். அவங்களோட போக்கஸ் அதிமுகவே கிடையாது. அவங்களுக்கு தெரியும் அதிமுக வேற மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் அடிக்க முடியும். வெறும் யூடியூப் சேனல் வச்சு இவங்களை பத்தி தப்பா பேசுறாங்க. தேமுதிக மொத்தமா யூடியூபர்ஸ் மேல எல்லாம் கோவமா இருந்தது. நீங்க தப்பா போடுறீங்க, கேப்டனை தப்பா சொல்றீங்க. திமுக நானே ஃபேஸ் பண்ணேன். அவர் இறந்த போது போயிருந்தப்போ நானே ஃபேஸ் பண்ணேன். கோவம் அவங்க தொண்டர்கள் மத்தியில நல்லாவே இருந்தது சார். திமுகவிடம் காசு வாங்கி கொண்டு இருக்கக்கூடிய டிவி ஊடகங்களும் சமூக வலைதள ஊடகங்களும் இன்னைக்கு நீங்க விஜயகாந்த் எப்படியெல்லாம் கிண்டல் பண்ணாங்க, எத்தனை ஹேஷ்டாக்லாம் வந்த புதுசு. அப்ப விஜயகாந்துக்குன்னே ஸ்பெசிபிக் ஹேஷ்டாக்ஸ் வரும். பிளான் பண்ணி ஒரு பிளான்ட் அஜெண்டாவை பண்ணாங்க திமுக. அப்படியே விஜயகாந்த சுக்குநூறா உருக்கி அந்த மனிதரை சாகடிச்சது திமுக சார். அப்படிப்பட்ட திமுக கூட இன்னைக்கு கூட்டணி வச்சிருக்கிற பிரேமலதா விஜயகாந்த் எந்த தொகுதியிலும் ஜெயிக்க மாட்டாங்க. மக்கள் உங்களுக்கு சரியான பாடத்தை கொடுப்பாங்க. இன்னொன்னு சொல்றேன், இது இவங்க ஒரு வழியா திமுக போய் சேர்ந்தது அதிமுகவுக்கு இவங்க எத்தனை தொகுதி வாங்குறாங்களோ அந்த அத்தனை தொகுதியிலும் அதிமுகவுக்கு பாசிட்டிவ். நான் ஒரு எடுத்துக்காட்டு, ஒருவேளை ஒரு 10 தொகுதி அதிமுக கொடுக்குதுன்னு வைப்போமே, அந்த திமுக இல்ல அதிமுக வந்துருந்து ஒரு 10 தொகுதி கொடுக்குறாங்கன்னு அந்த 10 தொகுதியும் படபடப்பான தொகுதியா தான் இருக்கும். என்ன நடக்க போகுது, என்ன தேமுதிகவுக்கு பழைய மாதிரி அந்தஸ்து இல்லையே, தேமுதிகவில் வேலை பார்க்க ஆள் இல்லையே, அவங்க ஒழுங்கா இறங்கி வேலை வைப்பாங்களா அப்படின்ற ஒரு படபடப்பு இருந்துகிட்டே இருக்கும் சார். அதிமுக தான் அந்த 10 தொகுதிக்கு வேலை பார்த்து கொடுத்து ஜெயிக்க வைக்கிறதுக்கு என்னென்ன வழி இருக்கோ எல்லாத்தையும் பார்க்க வேண்டியதா இருந்திருக்கும். இன்னைக்கு அந்த கிளாரிட்டி நமக்கு இருக்கு. ஆஹா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அங்க போய் 5 வாங்கு 10 வாங்கு 20 வாங்கு 25 வாங்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த எல்லா தொகுதியிலும் திமுக பொறுத்த வரைக்கும் அந்த கூட்டணி கட்சிகளுக்கு வேலையே பார்க்காது. இது நான் சொல்ல, கூட்டணி கட்சியில இருக்கிற மாணிக்கம் தாக்கூர் பேசுற, நீங்க வேலை பார்த்தலாம், நான் இது எம்பி ஆகல, என்னுடைய சொந்த தொகுதி என்னுடைய சொந்த செல்வாக்கில் தான் எம்பி ஆகணும்னு அவரே பேசுறாரு. ஆக கூட்டணி கட்சிக்கு வேலை பார்க்க மாட்டான், அதிமுக வேலை பார்க்க மாட்டான். அதனால அதிமுகவுக்கு ஒரு கிளியர் லெவரேஜ் கிடைக்கும். இந்த 10 தொகுதியில 5 தொகுதியில திமுக எவ்வளவு வாங்குறாங்களோ ஈஸியா. இன்னும் சொல்ல போனா அவங்களை எதிர்த்து என்டிஏ கேண்டிடேட்ஸ், அதாவது பாஜக கேண்டிடேட்ஸே போடலாம். அதிமுக அடிக்கணும்னு அவசியமே இல்லை சார். பாஜக கேண்டிடேட்ஸ் போட்டு இன்னைக்கு திமுக தேமுதிக எத்தனை சீட்டு கொடுக்குதோ அது அதிமுகவுக்கு விட்டு கொடுக்கப்பட்ட சீட்டு அவ்வளவுதான். இன்னும் சொல்ல போனா அது பாஜக, அதாவது அதுல ஸ்ட்ராங் ஆகலாம். பாஜக இஃப் தே பிளான், தேமுதிக எந்தெந்த சீட்டு வாங்குதோ அந்த எல்லா இடத்துலயும் பாஜக என்டிஏ கூட்டணிக்குள்ள பிளான் பண்ணி வாங்கினாங்க அப்படின்னா பாஜக கண்டிப்பா 500 ஓட்டுல இருந்து 10,000 ஓட்டுக்குள்ள ஜெயிப்பாங்க சார் ஒவ்வொரு தொகுதியிலும்.
இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இது அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி. ஏற்கனவே திமுக கூட்டணியில பல கட்சிகள் இருக்கு. அவங்களுக்கு ஏற்கனவே போன தேர்தலில் ஒதுக்கப்பட்ட சீட்டுகள் ஒதுக்கினாலே நெக் டு நெக் இருக்கு. ஆமா. ஆனா காங்கிரஸ் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்ற கோரிக்கையும் கூடுதல் இடங்களும் அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. கொடுக்கவே முடியாதுன்னு சொல்லி திமுக தலைவர், முதலமைச்சர் சொல்லிட்டார். இப்ப காங்கிரஸ், இப்ப இந்த திமுக கூட்டணியில் வந்திருப்பது, சேர்த்து இருப்பது, காங்கிரஸ்க்கு எதிர மெசேஜ் போகுதா சார்? அதாவது காங்கிரஸை பொறுத்தவரை இப்ப இன்னைக்கு உள்ள நிலைப்பாடு என்னன்னா, தொண்டர்கள் இங்க தமிழகத்தினுடைய காங்கிரஸ் தலைமை இவங்க எல்லாருமே வந்து எப்படியாவது திமுக கூட இருந்துடணும். ஏன்னா அவங்களுக்கு பிசினஸ் டைஸ் இருக்கு சார். ரொம்ப நாளா வந்து காங்கிரஸ் திமுக ஒன்னாவே பயணிக்கிறதுனால அவங்களுக்கு பிசினஸ் டைஸ் இருக்கு. ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா, ஒரு என்ன சொல்றது, ஒரு ஓகே, அவங்களோட மென்டாலிட்டியே நீங்க நம்ம திமுக கூட இருந்தா நம்ம சேஃபா இருக்க முடியுன்ற மாதிரி மாத்தி வச்சிருச்சு திமுகவினுடைய வழக்கம். அது பிசினஸ் டைஸ்னா என்ன சொல்றீங்க? பிசினஸ் டைஸ்னா இப்போ கான்ட்ராக்ட் வாங்குறது, அது இது, இதுல எல்லாம் பலன் அடைகிறாங்க. ஊழல் பண்றது, எல்லாத்துலயுமே பிசினஸ் டைஸ் இருக்கு. எல்லாத்துலயுமே அவங்க பலன் அடைகிறாங்க. தெரிஞ்சும் தெரியாமையும் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. எல்லா ஊர்களையும் நடந்துகிட்டு இருக்கு. அதை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு நினைக்கிறாங்க காங்கிரஸ். ஏன்னா இன்னைக்கு மத்தியிலும் அவங்க பவர்ஃபுல்லா அருந்து போகும். ஆமா, மத்தியிலும் அவங்க பவர்ஃபுல்லா இல்ல. அட்லீஸ்ட் மாநிலத்திலேயாவது ஆளுங்கட்சி கூட நம்ம பவர்ஃபுல்லா இருக்கிறோமே, அதை நம்ம அப்படியே வச்சுக்கலாம். அதே நேரத்தில் திமுக நமக்கு இவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கு. ஸோ திமுக கூட நம்ம இருந்து போறதா நமக்கு சேஃப். அதே நேரத்தில் இன்னைக்கு அதிமுக கூட போக முடியாது. வேற மூன்றாவதாக ஸ்ட்ராங்கா ஒரு ஃபார்மேஷன் இருக்கா அப்படின்னா அதுக்கு வாய்ப்பு இல்லை. மக்கள் கூட்டணி மாதிரி அந்த அளவுக்கு கூட வராது. எப்படி சார், இப்ப டிவிக்கே கூட காங்கிரஸ் போனா மக்கள் நல கூட்டணி அளவுக்காவது ஒரு மணி வராது இல்ல. மக்கள் கூட்டணி அட்லீஸ்ட் 40 டிவிக்கு காங்கிரஸ் ஒரு 5 வச்சா கூட 45 ஆயிடுமே. ஃபுல் ஸ்வீப் இல்ல சார். இப்போ 500 தொகுதி சொல்லுங்களேன் சார். ஏன் சார் 40, 45 கம்மியா சொல்றீங்க? பர்சன்டேஜ் 40, 45 ஒரு 500%, 600% பேசி பழகுங்க சார். அவங்களே சார் ஒரு மீட்டிங்க்கு 10% கூட்டுறாங்க இல்லையா? இப்ப 70, 80 கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க. 80%, 70% நிறுத்திட்டு இருக்காங்க. நம்ம ஏன் குறைக்கணும்? அவ்வளவு ஆக மாட்டோம். ஆமா, அதனால அதை நான் அன்னைக்கு கூட உங்கள்கிட்ட சொன்னேன்னு நினைக்கிறேன். நாளை காலையில தேர்தல் அப்படின்னா இன்னைக்கு வாட்ஸ்அப்ல ஒரு லிங்க், நாளை உங்களால் தேர்தல், அதாவது உங்களுடைய தொகுதிக்கு, உங்களுடைய வாக்குச்சாவடிகளுக்கு சென்று தேர்தலுக்காக ஓட்டு செலுத்த முடியவில்லை என்றால் இந்த லிங்கை ஓபன் செய்து இங்கு நீங்க வாக்கு செலுத்திவிட்டால் உங்களுடைய வாக்கு தளபதி விஜய் அவர்களை சிஎம் ஆக்குவதற்கு பதிவாகிவிடும். தேர்தல் ஆணையம் வெளியிட்ட லிங்க் அப்படின்னு அனுப்பிட்டா அதுல கிட்டத்தட்ட தாவேக்கால இருக்கக்கூடிய 2 கோடி பேர் இருக்காங்கல்ல, 1.5 கோடி பேர் அதுல ஓட்டு போட்டுருவான். மீதி 50 லட்சம் ஓட்டு அண்ணனுக்கு தனியா கிடைக்கும். சமீபத்துல விருப்பம் விருப்பம் திருப்பி தரணுமா அப்படின்றது அவங்க வாங்கணும் நினைச்சிட்டு இருக்காங்க. எல்லாரும் இந்த டோக்கன் ஸ்கேன் பண்ண டோக்கன் எதுன்னு வாங்குவாங்க தெரியுமா? இந்த ஆடியோ லஞ்ச் பாஸ் எதுன்னு வாங்கணும். அந்த மாதிரி வாங்கி நம்ம வச்சுக்கணும்னு நினைச்சு 100 ரூபா போட்டு எல்லாரும் வாங்கி வச்சிட்டாங்க சார். 1.5 மணி நேரத்துல 10,000. இந்த சினிமால இருக்கும்போது இப்படிதான் 1 மணி நேரத்துல இத்தனை வியூஸ், நாங்க தான் ஹையஸ்ட் வியூஸ், 2 மணி நேரத்துல நாங்க ஹையஸ்ட் வியூஸ்னு ஒரு ஊட்டிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி 1.5 மணி நேரத்துல 10,000 இது வாங்கிட்டோம், 2 மணி நேரத்துல 15,000 இப்படியே போடுறானுங்க. 3 மணி நேரத்துல 20,000, இப்படி ஒரு நாள் 50,000 எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி 50,000 வாங்கிட்டீங்க ரேட். அது யாரு கொண்டு போய் கொடுப்பா? 10,000 பொது தொகுதிக்கு, 5,000 வந்து தனி தொகுதி செக்யூரிட்டி தொகுதிக்கு சொல்றாங்க. அப்போ 10,000 5,000 கொண்டு போய் கொடுக்க 30 ஃபார்ம் தான் ஃபில்லப் ஆகி வந்திருக்கான் சார். 30 ஃபார்ம் ஃபில்லப் ஆகி வந்திருக்கான். அதுவும் 10% வந்திருக்குன்ற மாதிரி சார். 30 தான் உண்மை. அதாவது அங்க உண்மை தெரிஞ்சவங்க சொல்றதுதான் சார். அந்த ராஜ்மோகன், லைலாமணி இவங்கெல்லாம் இருக்காங்க, அவங்க எல்லாம் ஃபோர்ஸ் பண்ணி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் செங்கோட்டை குரூப் பூரா, அதாவது அதிமுக வேண்டான்னு வெளியில அனுப்பிச்சு தெரியுமா? அதுல ஒரு சிலர் வந்து அங்க போய் சேர்ந்துருக்கு பாத்தீங்களா? அதுல பூரா ப்ரெஷர் போட்டு போட வச்சிருக்காங்க. அது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா யாரு போடணும் அப்படின்றதுல இன்னும் வந்து குழப்பம் இருக்கு. யாரு போடணுன்றதுல குழப்பம் இருக்கு. ஏன்னா மாவட்ட தலைமைக்கு சொல்லாம போடக்கூடாதான். அப்ப மாவட்ட தலைமைக்கு சொல்லிட்டு தான் போடணும். அப்படின்னா மாவட்ட தலைமை நீ போடாது, நீ போடு அப்படின்னு சொல்லி யாரு விருப்ப மனு போடுறாங்களோ விருப்ப மனு போடுறவங்க லஞ்சம் வாங்குறாங்க சார். சார் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. அதனால அவங்க கூட காங்கிரஸ் போய் நீங்க நம்ம அங்க வந்துருவோம். அவங்க கூட காங்கிரஸ் போய் கூட்டணி வச்சா மக்கள் நல கூட்டணிகிட்ட இருந்த எதிர்பார்ப்பை விட 10% கூட இருக்காது. அது காங்கிரஸ் தெரியும். இல்லைன்னா போயிட வேண்டியதுதானே? இல்லைன்னா போய் திமுக ஒரு தொங்கு சட்டமன்ற மாதிரி கொண்டு வந்துட வேண்டியதுதானே? அவ்வளவு தைரியமா காங்கிரஸ் இருந்தா. காங்கிரஸுக்கு தாவேக்கா மேல ஒரு நம்பிக்கை இல்லை, ஒரு ஈர்ப்பு இல்லை, ஒரு எந்த வகையில எந்த. மாறாக விஜய்க்கு ஒரு ஆசை, எதையாவது பண்ணி காங்கிரஸ் எழுத்துட்டோம்னா நானும் பாரு எண்ணி நம்பி காங்கிரஸ் வந்துருச்சு, இவ்வளவு பெரிய கட்சி, இவ்வளவு பழமையான கட்சி அப்படின்னு சொல்லி அடுத்த ஒரு 2 மீட்டிங்ல போய் எழுதி கொடுத்து பேசலாம் அப்படின்ற அவருக்கு ஒரு ஆசை தானே ஒழிய எவனும் அங்க போறதுக்கு. அதனால நீ காங்கிரஸ்க்கு ஒரு வழி இல்லாம திமுக கூட தான் இருக்கணும், திமுக கூட தான் இருந்துட்டு இருப்பான். அன்னைக்கு பாத்தீங்கன்னா வேணுகோபால் வந்திருக்காரு. சந்திக்கிறதுல சுணக்கம் ஏற்படுது. முதலமைச்சர் தேநீர் இருந்து கூட வேணாம்னு சொல்லிட்டாரு, யாரும் போய் பார்க்கலன்ற மாதிரி சொல்லப்படுது. இல்ல, இந்த தடவை விட்டு பிடிக்கிறார் சார் ஸ்டாலின். நீ உனக்கு ஆப்ஷனே இல்ல. நீ இன்னைக்கு என்டிஏ கூட்டணிக்குள்ள போக முடியுமா? காங்கிரஸ் போக முடியாது. நீ விஜய் கூட போறியா? போய்க்கோ, இன்னும் நீ அழிஞ்சு போயிருவ. அப்படி என் கூட தான் இருந்தாகணும், நான் சொல்றதே கேளு அப்படின்ற ஸ்டாலின்.
காங்கிரஸுக்கு இருந்திருந்து இப்படி ஒரு நிலைமை வரவே கூடாது. ஆனா காங்கிரஸ் இல்லைன்னா திமுக வாக்கு வங்கி இழக்கும்னு அரசியல் விமர்சகர்களுடைய கருத்தும் சொல்றாங்களே சார். அது ஒரு பேஸ் இருக்கு, நீங்க லேஸ்ல இடம் போடக்கூடாது. காங்கிரஸ் தனிப்பட்ட முறையில வாக்கு இல்ல. அது நீங்க சொல்றீங்களா, நீங்க சொல்லும் போது எப்படி இருக்கு, நம்ம நீங்க பேசும்பொழுதே ஆஹா திமுக இது எவ்வளவு பயப்படுது நினைச்சு அப்படின்னு நமக்கு தோணுதா? இது காங்கிரஸ்காரங்களுக்கு தெரியணுமா சார்? மாணிக்கம் தாக்கூர் ஒருத்தருக்கு மட்டும் தெரிஞ்சா போதுமா? காங்கிரஸ்காரர் எல்லாருக்கும் தெரியும். ஆளாளுக்கு ஹெசிடேட் பண்ணா பயப்படணும் திமுக. செல்வம் பிறந்த ஹெசிடேட் பண்ணும் சார். ஓகே, செல்வம் பிறந்த இது பேசினாருன்னா அவரு தான் எனக்கு ஸ்ரீபெரும்புதூர் தரனாலும் பரவாயில்ல, நான் உனக்கு வேலை பார்க்கறேன்னு இருக்காரு அவரு. அப்ப அப்படிப்பட்டு ஒண்ணும் பண்ண முடியாதுல்ல சார். இப்ப இதே கார்த்தி சிதம்பரம் மகன் பேசுறாப்புல பேசும்பொழுது தெளிவா பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி, பொலிட்டிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ், இங்க என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு ரியாலிட்டியை பேசுறாப்புல. மாறாக ஒரு ஃப்ரண்ட் ஃபுட் வச்சு திமுக அடிக்க ஆரம்பிச்சாருன்னா அவரெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சாருன்னா மாறும் சார், மாறும் கண்டிப்பா. அன்னைக்கு அண்ணாமலை கூட உட்காந்து பேசுறாரு சார், அவங்க எல்லாம் தான் சார் அடுத்த அண்ணாமலை பாஜகவுக்கு, கார்த்திக் சிதம்பரம் காங்கிரஸுக்கு, இவங்க எல்லாம் தான் அடுத்து பில் பண்ண போறவங்க. கார்த்திக் சிதம்பரத்தெல்லாம் காங்கிரசினுடைய தலைமையை ஆக்குனீங்கன்னு வைங்களேன், அதை தடுத்து நிறுத்திக்கிட்டே திமுக. நான் சொல்றேன் சார், எழுதி வச்சுக்கோங்க. அதை தடுத்து எப்படி சிதம்பரத்துக்கு கொடுக்காம பண்ணதுக்கு முரசொலிமாறன் ஒரு காரணமா இருந்தாரோ, சிதம்பரத்துக்கு அதை கொடுத்துட்டா சிதம்பரம் will become the face of தமிழ்நாடு in டெல்லி. அதற்காக தான் முரசொலிமாறன் அதை எவ்வளவோ கஷ்டப்பட்டு உயிரை கொடுத்து கலைஞரை வச்சு தடுத்தாரு. அது நடந்துருச்சு. இன்னைக்கு அதையே தான் கிட்டத்தட்ட சபரீஷனை திமுகவினுடைய முகமாக டெல்லிக்கு மாத்தணும். அதுல தேவையில்லாம கார்த்தி உள்ள வந்துட்டாங்கன்னா கார்த்தி தூக்கி சாப்பிடுவார் சார் எல்லாத்தையும். கார்த்தி இஸ் ஈக்குவல் டு அண்ணாமலை. என்ன கேட்டீங்கன்னா மனசார சொல்றேன், கார்த்தி இஸ் ஈக்குவல் டு அண்ணாமலை. அண்ணாமலை இன்னைக்கு நினைச்சாருன்னா இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டாங்கன்னா மொத்த தமிழ்நாடுமே இருக்குமா இருக்காது. அன்னைக்கு அவர் போட்ட வீடியோக்கு யார் இருந்தா சார் வீடியோவுக்கு கிட்டத்தட்ட தமிழ்நாடே அன்னைக்கு அடிமை. அதே மாதிரி நீ கார்த்திக் சிதம்பரம் ஸ்ட்ராட்டஜியோட பேச்சு அதெல்லாம் அப்படி இருக்கு. ஆனா அவங்களெல்லாம் காங்கிரஸ் ஏத்துக்காது. காரணம் திமுக அவங்களுக்கு எல்லாம் வழி விடாது. ஆனா அப்படிப்பட்ட சிதம்பரம் அவர்கள் திமுகவோட விட்டுட்டு வேற தாவேக்காவோட போறதுக்கு விரும்பலையே. நான் கட்சி ஆரம்பிப்பேன்னு வெளிப்படையா சொல்றாரு. அதான் சார், அவரே அந்த அடிமைத்தனத்தை ஏத்துக்கிட்டு அப்படியே அதாவே வாழ்ந்துட்டு. அதுதான் திமுகவினுடைய அவங்களுடைய டாமினன்ஸே அதான் சார். உங்களை நீங்க எதிர்க்கிறீங்கன்னு வருவீங்க, நான் அவங்க தோல்ல கைப்பட்டு என்னடா என்ன எதிர்த்துக்கிட்டேன் நம்ம அண்ணன் தம்பி அப்படிமே. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நீங்க அண்ணன் வர்றாரு அப்படின்றீங்க நீங்களே. இவ்வளவுதான் சார். இதுதான் திமுக காலங்காலமா பண்ணிட்டு. இதை புரிஞ்சுருந்தா நீங்க நம்ம போய் அங்க போய் சிக்கிருக்குமா சார்? 2 தொகுதி 3 தொகுதி சார். இந்த தடவை இல்லைன்னா என்ன, அடுத்த தடவை என்னுடைய கணவர் என்ன சொன்னாரு, வாழ்நாள் முழுக்க அவர் என்ன பேசுறாரு, திமுக எப்படி மோசமான கட்சின்னு அவர் எப்படி மக்களுக்கு எல்லாம் சொல்லி காமிச்சாரு. அப்படிப்பட்ட திமுக கூட இன்னைக்கு நான் போய் நின்னு அப்படின்னு வரலாறு சொல்லக்கூடாதுன்னு நம்ம நினைச்சிருந்தா போயிருக்குமா இன்னைக்கு? அதுதான் அன்னைக்கு திமுக போய் எல்லா கட்சியும் அழிஞ்ச மாதிரி அடுத்த அந்த லிஸ்ட்ல தேமுதிக அழிய போகுது. முரசு சின்னம் இனிமே அவங்களுக்கு கிடையாது. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த எலெக்ஷன் முடியும் பொழுது முரசு சின்னத்தை இழந்து நிற்கும் தேமுதிக. அவ்வளவுதான். மிக நன்றி சார், பல்வேறு கருத்துக்களுக்கு நன்றி. நேர்களை மீண்டும் சந்திப்போம். இணைந்தீர்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோட நன்றி நேர்களே.